Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். ஆனால் இதில் அடுத்தவங்க பேசாத சில விஷயங்களை இங்கே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது மரியாதைக்குரிய தனுஷ் அவர்கள், மரியாதைக்குரிய நயன்தாரா அவர்கள், இவங்க 2 பேருக்கு உண்டான இந்த கான்ஃப்ளிக்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் இவங்க 2 பேருமே ஒரு துறையை சேர்ந்தவங்க. அதுதான் சினிமா துறை. இந்த சினிமா துறைக்கே அடிப்படையில் ஒரு விஷயம் தேவை. அது என்னன்றது இவர் ஏற்கனவே பழைய படத்தில் சொல்லியிருக்காரு. இந்த சினிமாக்காரங்க தான் விளம்பரம்னு அலையிறாங்கன்னா நீயுமா அப்படின்னு ஒரு பழைய டைலாக்ல இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது இதை பற்றி ஒரு யூடியூபர் கூட சொன்னார். மரியாதைக்குரிய நயன்தாரா அவர்களுடைய ஆவணப்படம் வருது. அதுக்கு எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் இல்லை, மக்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த படம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போய் பாருங்கள். இது தமிழ் சினிமாவில் நடக்காத விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா, இதோ இந்த நபர் படம் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பரபரப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போது ரீசண்டாக இந்த நபர் ஒரு பொது நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய முதல்வர் முன்னாடியே இந்த நபரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இவர் கொடுத்ததுக்கு சில நாட்கள் கழித்து இந்த படம் வெளியே வந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி, அதே ஃபார்முலா தான் இப்போ இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நான் ஒரு நடிகர், என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஒரு நடிகை, அவங்களுக்கு ஒரு ஆவணப்படம் வெளியாகுது. என் படம் வெளியாகுது, உங்களை நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீங்களும் பதிலுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுங்கள், அது போதும் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம். இது செகண்ட். 3வது விஷயம், இப்போது இந்த நபருடைய ஒரு மகளை நான் திருமணம் செய்து கொண்டேன். புரிஞ்சுக்கலாம்? இப்போது அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட். நான் விவாகரத்து ஆகிடுறேன். நீ என்னை மீறி எப்படி வாழ்ந்துருவ அப்படின்னு சொல்லி என் மேலே அவதூறுகள் பரப்பப்படுது. சாத்தியம் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர் மேலே அவதூறு வரத்துக்கு உண்டான காரணமும் அதுவாக கூட இருக்கலாம். இது நம்ம எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர், கொஞ்சம் நாளைக்குன்னு இல்லை, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ரோல்ஸ் ராய் காருக்கு கவர்மெண்ட்டில் அதிகமாக வரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இவரும் ஒரு டேக்ஸ் ப்ராப்ளத்தில் மாட்டினார். அப்போ இவரும் கேஸ் போட்டார். சரிங்களா? இப்போது இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இவரும் ஒரே பேனரில் படம் நடித்தாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரே பேனர் யார்? இவங்க சாதாரணமால தான் படம் எப்படி வேணாலும் போகணும் அப்படின்றதுக்காக ப்ரொமோஷன்ஸை பயங்கரமாக பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. புரிஞ்சுக்க, நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார், இவர் ஏதோ வருமான வரியை எதிர்த்து கேஸ் போட்டார்னு இருக்கும். அப்படி கிடையாது. இது எல்லாமே பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். இது நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ எதையும் அப்படியே மேலோட்டமாக பார்த்து நம்பிடாதீங்க. நான் எப்போவுமே என்னுடைய பழைய வீடியோவில் சொல்லுவேன், ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்திக்கு பின்னால் இருக்கும் செய்தியை ஆராய்ந்து பாருங்கள். நன்றி.